சில வீடியோவும் சில விவாத மேடை இந்த நீயா நானா மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டது. வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் லைஃப் கல்யாணம் பண்ணிக்குவேன், எல்லா வேலையும் நான் அப்புறம் தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் என் சேலரி அடுத்த லெவலுக்கு போகணும், இல்லை என் பொசிஷன் அடுத்த லெவல் போகணும், என் பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது செட்டில்மெண்ட்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிறோமா, இல்லை செஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் செய்யணுமா பற்றி தான் இந்த வீடியோ. செட்டில்மெண்ட்னா நம்ம எதை சொல்கிறோம்? பணம் தான் நம்ம சொல்கிறோம். அல்டிமேட்டாக அது பணம் தான். அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை வீடோ காரோ இல்லை பேங்க்ல அக்கௌண்ட்லையோ இல்லை நீங்கள் நினைக்கிற அத்தனையுமே எங்கே அல்டிமேட் நிற்கிறது எண்டு அந்த பணம். அது இருந்தால், எனக்கு மீறி ஏதாவது இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் லைஃப்பில் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு நான் இது கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, குறைஞ்ச சம்பளம் ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்குறவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ நான் நல்ல படிப்பு கொடுக்கணும், அதுக்கு தேவை நான் அவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் சேர்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு இது சேர்க்கணும்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வேணும். அவுட்டரில் ஒரு இடம் வாங்கி ஒரு 3 லட்சத்துக்கு இடம் வாங்கி நான் வீடு ஒரு 7லேருந்து 10 லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டுறதும் 3 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கியும் அவங்களுக்கு லைஃப்பில் இப்போ தேவை எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 20 லட்சத்துக்குள்ள அவங்களுக்கு தேவைப்படும். அவங்க ரெக்குவயர்மெண்ட் பார்த்தா 5000 ரூபாய். ஆனால் அவங்களுக்கு அந்த 20 லட்சம் இருந்துச்சுன்னா லைஃப் ஒரு செட்டில்மெண்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. இதே தான் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்ககிட்ட அட்டாக் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எனக்கு அவுட்டர்லன்றதோட சிட்டிக்குள்ள ஒரு பெரிய வீடு ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட நான் வீடு கட்டணும், மாசம் இஎம்ஐ கட்டிட்டு வரணும், என் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், எல்லாமே அதில் இருக்கணும், காரு பைக் எல்லாமே நான் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் பைக் வச்சிருந்தாலும் கார் பெருசா வாங்கணும்னு சொல்லுவாங்க. இதே தான் ஒருத்தர் பிசினஸ் பீப்புள் இருக்கிறாருன்னா அவருக்கு டர்ன் ஓவரே மாசம் ஒரு 1 கோடியிலேருந்து 2 கோடி ரூபான்னு வச்சுன்னா, எனக்கு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், எனக்கு இப்போதைக்கு எனக்கு தேவை ஒரு 10 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா என் பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போவேன்னு சொல்லுவாரு. இதே தான் இன்னொருத்தட்ட போய் கேட்டோம்னா, அடுத்த லெவல் இருக்க பிசினஸ் பீப்புளோ இல்லை அடுத்த வேலை இதை பார்த்தோம்னா அவருக்கு 30 கோடி ரூபாய் இப்படி போனா போயிட்டே இருக்கும். அம்பானிட்டே போய் கேட்டீங்கன்னா, அம்பானி பையனே ஒரு விஷயத்துல கேட்டோம்னா அவருக்கு 100 பிசினஸ் வச்சிருக்காருன்னா 102 105 இப்படி ஏத்தணும் தான் தவிர அவங்களுக்கு அதை தான் தோணும் தவிர செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் முதல்ல முன்னே நீங்க யோசிங்க, செட்டில்மெண்ட்னா வெளியில நடக்கிற அந்த பொருள், அந்த நீங்க சொல்றக்கூடிய சோக்கால் எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்ன அத்தனையும் செட்டில்மெண்ட்ன்றது ஒண்ணு. ஆனா உங்க மனசு செட்டில் ஆனா மாத்திரம்தான், சாந்தம் ஆனாதான் எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நம்ம சொல்லலாம்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை தன்மையை. போற போக்குல போகணும். தண்ணி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ மனசு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறந்தோடனே குழந்தைக்கு தேவை என்னன்னா, அது இந்த மாதிரி செட்டில்மெண்ட்லாம் யோசிக்காது. பிறந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு வரைக்கும் கொடுக்குற எல்லாமே கீழே கிடைக்கிறது எல்லாம் எடுக்கிறது வாயில எடுத்து போட்டுட்டே இருக்கும். அது என்னன்னா சாப்பிட்றது, கீழே கிடைக்கிறது எல்லாத்தையும் வாயில இது பண்ணிட்டே இருக்கும். இதே தான் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 5 வயசு 6 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன தருணா, சாப்பிடாது எடுத்து கீழே இருக்கிறதெல்லாம். அதோட கேள்வி என்னன்னா, மனசு இந்த மைண்டுக்கு பல கேள்விகள் அதுக்குள்ள ஓடும். அது அந்த நேரத்துல ரசாயன மாற்றத்தினால அது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். எதை கேட்டேன், இது என்ன செய்யறது, இது என்ன, ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் அப்படி இருக்கிறாங்க, இதை சொல்லுன்னு நம்ம குழந்தைங்க எல்லாம் தொந்தரவு பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனா இதே ஒரு அடல்ட் ஏஜ் அந்த 14 வரும்போது பாத்தீங்கன்னா அதோட பாடி ஆர்கன்லாம் மாறும்போது, செக்ஷுவல் இது சேஞ்சஸ் ஆகும்போது பாடியில் அந்த பருவம் இந்த பருவத்துல பாத்தீங்கன்னா பருவத்துல அந்த லவ் அஃபேர் அந்த இடத்துல தான் வரும். அது இயல்பு. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வரும். இதே தான் அவங்க ஒரு 10th 12th அந்த ஒரு அவங்களோட லைஃப் மார்க் எப்படி எடுக்கலாம்னு அவங்களுக்கு தோணும். அடல்ட் ஏஜ்லயும் அது கன்ஃபியூஷன் போகும். இதே 21 வயசுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம், வேலை எப்படி பண்ணலாம், லைஃப்ல செட்டில் ஆகணும், ஜாப் நல்லா எடுக்கணும்னு இப்படி உங்களுக்கு தோணும். இதே தான் 30-40 வயசு கிட்ட பண்ணீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஜாப் நல்லா இருந்திருக்கும், செட்டில் ஆகணும்னு தோணும். இதே தான் 50 வயசுக்கு மேல போனா ஹெல்த் நல்லா இருக்கணும், நான் இப்போ நான் ஆன்மீக போகணும், லைஃப்ல ரிட்டையர் ஆயிட்டேன், பிசினஸ்லாம் எடுத்தேன், பையன்லாம் வளர்ந்து வந்துட்டான், பொண்ணு வளர்ந்துட்டா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அடுத்தது போனேன், ஹெல்த்தை பார்க்கணும், ஆன்மீகத்துல போகணும், இப்படி தோணும். ஒவ்வொருத்தர் காலகட்டத்திலும் ஒரு ஸ்டேஜஸ் வந்துட்டே இருக்கும். இந்த தன்மையில லைஃபை நம்ம போக தெரியணும். அதை விட்டுட்டு நான் இதை தான் செய்வேன், அந்த குழந்தை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுதும் அதை அப்படியே பண்ணிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்னா எதுவுமே மாற்றம் ஆகாது. ஹியூமன் பீஸே ஆண்டவனே எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா லைஃப் சைக்கிளே இப்படிதான். ஒரு குழந்தை பிறந்த ஒரு 3 வருஷம்
அது திங்கிங்கே வந்து அதுக்கு தேவை உடம்புக்கு தான் சாப்பாடு, அடுத்து மூளைக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்குற, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது, அடுத்து வந்து செக்ஷுவலா மாறும்போது அதோட மனசுக்கு இது வந்து என்னென்ன கேள்வி, லவ் அஃபேர் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், லவ் சம்பந்தமா அப்படி லவ்வை பத்தியே பேசிட்டு இருக்கிற அந்த காலகட்டங்கள். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல சம்பாதிக்கணும், அப்படி நமக்கு வீட்டுக்கு சேர்க்கணும், ஜாப் எடுக்கணும் அப்படின்றது தோணும், பிசினஸ் பண்ணணும்னு தோணும். அதுக்கடுத்து இப்படி மாற்றம் இருக்க தான் செய்யணும் தவிர உங்களுக்கு வெளியில நடக்கிற செட்டில்மெண்ட் கிடையாது. உள்ள இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் வந்து அது போற போக்கத்துல விட்டுக்கிட்டே இருந்தா மாத்திரம்தான் உங்க லைஃப் அழகாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் இதை செய்யவே மாட்டேன், நீங்க 25 வயசுல கல்யாணம் பண்றத 35-36 வயசுல பண்ணும்போது அது ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப உங்க ஹெல்த்துக்கும் சரியா இருக்காது, உங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதை ஃபேஸ் பண்றது இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா டாக்டர் சொல்ற ஒரே விஷயம் லேட் மேரேஜ். அதனால அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ், இப்ப இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து மேக்சிமம் அது வந்து ஃபுட்டுன்னு நம்ம சொல்றோம், அது விஷமா கூட சில இடத்துல இருக்கு. நம்ம அதனால நம்ம ஆர்கன்ஸ் எல்லா விஷயத்திலையும் மாறும் போது நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் பேச ஆகுறாங்க. குழந்தை வந்து பெத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் போது அது மென்டலி டிஃபர் ஆகி அது ப்ராப்ளம் ஆகி அது கிளாஷஸ் ஆகி நிறைய டைவர்ஸ் ஆகுறது. சில பேர்லாம் வந்து சூசைட் அட்டன் பண்றது, சில பேர்லாம் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி இப்ப லைஃபே வேண்டான்னு ஓடி போறது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பெட்டர் நடக்க வேண்டிய விஷயத்த காலகட்டத்தில் நடந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். 1-2 பேருக்கு வேணா அந்த கால லேட் மேரேஜ் ஆனாலும் சில நேரம் அவங்க ஹெல்த் நல்லா வச்சு அவங்க மைண்ட் நல்லா இருக்கும் போது குழந்தை பிறக்கும் போது நல்லா இருக்கும், எந்த அஃபெக்ட் ஆகாது. ஆனா அடுத்த 2வது குழந்தை அவங்க சூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 26-27 அவங்களுக்கு குழந்தை பிறகுனா 30 வயசுக்குள்ள ஒரு குழந்தை 3 வயசு வந்திருக்கும். அடுத்த ஒரு 31 வயசுக்கு மேல ஒரு கன்சீவ் ஆறாங்கன்னா அடுத்த 35 வயசுக்குள்ள அந்த குழந்தை 5 வயசு வரும், இந்த குழந்தைக்கு 8 வயசுக்கு வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கல்யாணம் வருது 35 வயசுக்கு மேல 36 வயசுக்கு மேல ஆகும்போது உங்களால ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே கஷ்டமா இருக்கும். இன்னும் ஃபியூச்சர்ல எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தம்பி யாருமே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு ஒரு குழந்தை இருக்கும். மேக்சிமம் வந்து சில வீட்டுல குழந்தைங்களே இல்லாத மாதிரி தான் இனி ஜென்ரேஷன் போகும்போது பாப்புலேஷன்ஸ் வந்து அப்படியே டவுன்ல போற மாதிரி தான் நம்மளோட மேக்சிமம் தமிழ்நாட்டில் இப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சர்வே ரிப்போர்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க செக் பண்ணி பார்த்தாலே இந்த கேட்டகரி, இந்த இப்ப என்ன மாதிரி கேட்டகரியில பார்த்தா ஒரு குழந்தை மேக்சிமம் லேட் மேரேஜ் ஆனவங்க அத்தனை பேரும் அடுத்த குழந்தைக்கு பெத்துக்கிறதுக்கும் பயப்படுறாங்க, பினான்சியலுக்கும் பயப்படுறாங்க. இப்படி போகும்போது லைஃப் மாறிட்டே இருக்கும் போது என்ன ஆனா செட்டில்மெண்ட்னாலதான் இந்த பிரச்சனையே நடக்குது. அப்போ இது தண்ணி ஓடம் போற மாதிரி லைஃபா வந்து செட்டில்மெண்ட் யோசிக்காதீங்க. மனசை சாந்தமா வச்சுட்டீங்கனாலே சில விஷயங்களை நீங்க நிதானமா இருந்தாலே உங்க செய்ய வேண்டிய விஷயத்தை அந்தந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சிருங்க. அதை மீறி போயிடாதீங்க. ஒன்னு பிளஸ் ஆர் மைனஸ் வேணா இருக்கலாம் தவிர ஒரு 25 வயசுல கல்யாணம்ன்றது 27-28 நடக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா 21 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. 25 வயசு, சில பேர் 25 பண்றதே 32-34 போறாங்க. அவங்க பினான்சியலா பிரச்சனை இருக்கலாம், வீட்டுல எல்லாம் இருக்கலாம். ஆனா பாதிக்கப்பட போறது அந்த ஆணோ அந்த பெண்ணோ தான் பாதிக்கிறாங்க தவிர மித்தவங்க எல்லாம் அப்பாடி கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாங்க என்னோட இது முடிஞ்சுன்னு போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகுறது அந்த கப்புள்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த ஒரு அஃபெக்ட்னால என்ன ஒரு வீட்டுல குழந்தை பிறக்கலன்னு என்ன மாதிரி பாதிப்புன்றது அவங்ககிட்ட கேட்டாம தான் தெரியும் தவிர வெளியில இருந்து உட்கார்ந்து நம்ம பேசுறதுக்கெல்லாம் இது ஆகுது. அப்ப இந்த மாதிரி விஷயத்த நீங்க யோசிக்கிறதோட லைஃப்ல நீங்க வந்து படிக்கிறீங்க, வேலை செய்யறீங்க, கல்யாணம் பண்றீங்க, அடுத்தது யோசிக்கிறீங்க, லைஃப்ல போகணும்னு நினைச்சுக்கோங்க தவிர இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும். இதுல ரிசல்ட்டை நோக்கி நீங்க சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். நீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்க பணம் சேர்க்கறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் தவிர வாழ்க்கையில செய்யக்கூடிய வேண்டிய சில விஷயங்களை நீங்க அந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சுதான் ஆகணும் தவிர அதை மறைக்கும் போது ஒண்ணு நீங்க காணாம போயிருவீங்க, இல்ல உங்களை தாண்டி சில பேர் போயிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்து ஏங்கிக்கிட்டே தான் இருக்கணும் தவிர லைஃப்ல எப்பயுமே செட்டில்மெண்ட் யோசிக்காதீங்க. அப்படி செட்டில்மெண்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது முடிஞ்சிருச்சுன்னா என்ன நினைப்பீங்க, கடல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன நினைப்பீங்க, லைஃப்ல நீங்க வந்து ஒரு வீடு வாங்கிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, பணம் வந்துருச்சுன்னா அடுத்து இன்னொரு வீடு வாங்க தான் தோணும், இன்னொரு கார், இப்படிதான் போகணும் தவிர நீங்க நினைக்கிறது என்னன்னா இது பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 5000 ரூபாய்க்கு 15 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், அடுத்தவருக்கு வந்து 1 கோடி ரூபா இருந்தா போதும், அதுக்கு அடுத்ததுல இப்படியே ஒரு அந்த ஸ்டேஜ வந்து நிப்பாட்டிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே அணுவீங்க, எல்லா விஷயத்திலயும் நீங்க தேடுங்க. உங்களுக்கு இன்னும் வந்தா என்ன, ஒருத்தர் 15 லட்சம்ன்ற அந்த 20 லட்சம் 15-20 லட்சம்ன்றது அந்த அம்மா 1 கோடி ரூபாய் வந்தா என்ன, அந்த 1 கோடி ரூபாய் சேர்த்ததுக்கு 10 கோடி வந்தா என்ன, புரியுதா? உங்களுக்கு போயிட்டே இருக்கணும். இப்போ அந்த நிப்பாட்டவே கூடாது. உங்களுக்கு வர வேண்டிய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும். எனக்கு இது போதும்ன்ற நிப்பாட்டுறதோட செஞ்சுக்கிட்டே இருங்க. வரதை அக்செப்ட் பண்ணுங்க, வரலையா வருத்தப்படாது. எதை பணமோ காசோ இல்ல ஒரு மனுஷனோ நினைச்சிட்டு வரலைன்னா எதிர்பார்க்காதீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு லைஃபை மூவ் ஆன் பண்றது மாதிரி பாருங்க. செட்டில்மெண்ட்ன்றது ஒன்னே கிடையாது, உங்க மனசுதான் காரணம். யோசிச்சீங்கன்னா நீங்க எந்த
மாதிரி சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே சேஞ்சஸ் ஆயிரும்.